தலைமை காவல்துறை இயக்குனர் அலுவலகம் நம்மளுடைய மெரினா பீச்சில் இருக்குது. அந்த அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே வந்து சாராயத்தை உள்ள புதைச்சி வச்சு வித்தாங்களே. உடனே என்னன்னு கேட்டா, ஊடகத்தில் வந்து விஷயம் வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு காவல்துறை தலைமை அலுவலகத்துக்கு பக்கத்திலே அருகாமலேயே இது நடந்திருக்குன்னா நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே. ஏப்பா மின்சார கட்டணத்தை ஏத்துனீங்க? கர்ம வீரர் காமராஜர் இருக்கிற போதுதான் 1 ஜூலை 1957 தான் மின் பகிர்மான கழகம் தமிழ்நாட்டில் உதயமானது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 52% யாருமே எந்த அரசாங்கம் ஏத்தவில்லை. ஏப்பா ஏத்துனீங்க? மெரினா பீச்சில் கடற்கரையில மணலுக்குள்ள நோண்டி வச்சிருக்கிறாங்கன்னா அது எங்கிருந்து வந்துச்சு? சூலூர்பேட்டையில இருந்து வந்துச்சு. சூலூர்பேட்டைக்கு எங்க இருந்து வந்துச்சு? மகாராஷ்டிராவில இருந்து வந்திருக்குது. அப்போ இதை உளவுத்துறை வேடிக்கை பார்த்துச்சா இல்ல விக்கெட்டும்னு நினைச்சுச்சா? என்ன நோக்கம்? எனவே அரசியலில் பதவிக்கு வராதவர்கள் வராமலேயே வாழ்ந்து விட்டு போவார்கள். ஆனால் அரசியலில் பதவியை அனுபவித்தவர்கள் ஒரு நொடி கூட அவர்களால் அனுபவிக்காமல் இருக்க முடியாது என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு உதாரணங்கள். ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவான ஒரு முடிவை இப்ப எடுத்திருக்கிறார். என்ன முடிவு? இந்தியா முழுவதும் எய்ம்ஸுக்கு நீங்க மத்திய அரசு பணம் தரீங்க, எங்களுக்கு மட்டும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நீங்க வந்து ஜப்பான் நிறுவனத்தோட பண்றீங்களே, இதுவே தவறு. அப்ப அந்த நிறுவனத்தை துரிதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான புரிந்துணர்வு ஒப்பந்தை வெளிவிவகாரத்துறை அமைச்சருடன் தமிழ்நாட்டுக்கு விரைவுபடுத்துங்கள்னு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு அக்னீஸ்வரன் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ சார். சார், நேற்றிலிருந்து பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி வந்து ஜாஃபர் சைதிக் அப்படின்ற பேர் தான் அடிப்படுது. திமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கட்சியோட ஒரு பொறுப்பில் இருப்பவர் வந்து இப்படியான ஒரு காரியத்தை செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் யோசிக்க வச்சுட்டாரு. அந்த கட்சியை வந்து இதோட முக்கியத்துவம் என்னன்னு உணர்ந்து நீக்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த இஷ்யூவை? இல்லை, அது உணர்ந்து நீக்கியிருக்காங்க அப்படின்றதே முதல்ல ஒரு தப்பான ஒரு செய்தி. ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே ராமநாதபுரம் இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்தது. அது திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பவர் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னு வந்தது. இப்போ திரும்பவும் ஊடகம் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்ததுனால அவங்க பொறுப்பை விட்டு நீக்கியிருக்கிறாங்க. இப்போ ஊடகத்தில் வந்ததுனால நீக்கியிருக்கிறாங்களா அல்லது தேர்தல் நேரம் அதனால நீக்கியிருக்காங்களா? இப்போ எதற்காக? இதெல்லாம் வந்து வருமுன் காப்போர் பெரியோர். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை என்பது இது நடக்க போகுது, இதெல்லாம் வந்து நம்ம கட்சிக்கு தான் களங்கம் கற்பிக்கும், வேணாம் அப்படின்னு முன்கூட்டியே செய்யணுமா இல்லையா? அப்போ இது அவர்களுடைய வாடிக்கையாவே வச்சிருக்காங்க சார். எப்படி அரசு துறையில் இருந்தா கஞ்சா வேட்டை 1.0, 2.0, 3.0 அப்படின்னு 5 வருஷத்துக்கு 5.0 போட்டுக்குருவாங்க. ஆனா கஞ்சா குறைஞ்சபாடு இல்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா குறைஞ்சபாடு இல்லை. சரி, அது மட்டும் கஞ்சா ஒரு புறம் இருக்கட்டும் சார். தலைமை காவல்துறை இயக்குனர் அலுவலகம் நம்மளுடைய மெரினா பீச்சில் இருக்குது. அந்த அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே வந்து சாராயத்தை உள்ள புதைச்சி வச்சு வித்தாங்களே. உடனே என்னன்னு கேட்டா, ஊடகத்தில் வந்து விஷயம் வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு காவல்துறை தலைமை அலுவலகத்துக்கு பக்கத்திலே அருகாமலேயே இது நடந்திருக்குன்னா நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே. நாங்கள் தான் முதல் தகவல் அறிக்கை போட்டுட்டோமே. போட்டுட்டீங்க சார். உளவுத்துறையினுடைய பணி என்ன? அது எங்கிருந்து வந்துச்சு? மெரினா பீச்சில் கடற்கரையில மணலுக்குள்ள நோண்டி வச்சிருக்கிறாங்கன்னா அது எங்கிருந்து வந்துச்சு? சூலூர்பேட்டையில இருந்து வந்துச்சு. சூலூர்பேட்டைக்கு எங்கிருந்து வந்துச்சு? மகாராஷ்டிராவில இருந்து வந்திருக்குது. அப்போ இதை உளவுத்துறை வேடிக்கை பார்த்துச்சா இல்ல விக்கெட்டும்னு நினைச்சுச்சா? என்ன நோக்கம்? காவல்துறை ராமனே தவறு செய்யலாமா?
காவல்துறை அலுவலகத்துக்கு பக்கத்திலே சாராயம் விற்கலாமா? கஞ்சா அப்ப வெட்டி அப்ப அந்த சாராயம் விற்பது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் விக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? சார் நீங்க என்ன சார் இதுல என்ன சார் தெரிஞ்சே விக்கிறாங்கன்றீங்க? ம். தெரிஞ்சே விக்கிறதுனால தான் கஞ்சா விக்க சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை காவல் இயக்குனர் இருக்கிறார்ல, டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ், அவரு சென்னையினுடைய மாநகர ஆணையரா இருந்தார். ஒரு 3 காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் பண்ணார்ல, கஞ்சா விக்க சொல்லி தூண்டியதாக. காவல்துறை அதிகாரிகளே இந்த மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரும் கிடையாது. ஆனா தடுக்க வேண்டியதை எல்லாரும் சேர்ந்துல செய்யணும். செய்ய மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு உதாரணம் தான் இந்த கஞ்சா விக்க சொல்லி 3 பேரை இடைநீக்கம் செய்தது கமிஷனராக இருந்த சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் தான் இப்ப டிஜிபியா இருக்கிறார். அப்போ இதுவைகள் எல்லாம் உளவுத்துறைன்னு என்ன சார்? நடக்க போவதை கணித்து அரசாங்கத்திடம் சொல்லி நடக்க விடாமல் தடுப்பதற்குத்தான் காவல்துறையிலே உளவுத்துறை. அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுதான் உள்துறை. உள்துறை யார் கையில் இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்குது. அது கட்டுப்பாடோட இருக்கணும். இல்ல வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திட்டே உள்துறையை கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அல்லது நகராட்சி துறை அமைச்சர் KN நேருட்ட கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? வேண்டாம். நீங்க கக்கனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்துறைக்குன்னு தனி அமைச்சர்கள் இல்லை. ஆமா. இன்னைக்கும் கர்நாடகாவில் தனி அமைச்சர் காவல்துறைக்கும் இல்லைங்க. காவல்துறைக்கு இல்ல. அதனால இப்போ திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, காங்கிரஸ் கட்சியில் அப்படி இருந்துச்சு, இன்னைக்கும் கர்நாடகாவில் இருக்குது. ஆனா திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் அப்படின்றதுனால வச்சாங்க. ஆனா இங்க இல்லையே. இது என்னது? ஒருத்தர் அப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா சார் நீங்க யாரை வேணாலும் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்துக்கிறீங்களா? தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள் இவங்களோட எல்லாம் நின்று நாட்டினுடைய முதலமைச்சர் அது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு பின்னாடி தேதியா போட்டிருக்கு இல்லை. ஆனால் குற்றம் செய்தவரிடம் நீங்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்ல அவர் அந்த குற்றம் தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி கனிமொழிக்கோ முதல்வர் அவர்களுக்கோ எப்படி தெரியும்னு கேக்குறேன் நான். எப்படி தெரியும் அப்படின்னா, எப்படி தெரியாதவங்களோட எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? கட்சிக்காரு கட்சியில இருக்காரு. இப்போ கட்சியில இருக்க ஒரு தொண்டரே கூட அவங்க கூட போட்டோ எடுத்துக்கணும் ஐயா அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்க, அவன் பேக்ரவுண்ட் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் கொலையாளியா இருக்கலாம், அவன் மேல வழக்கு இருக்கலாம். இதுக்கு வந்து திமுக தலைமை கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து இயேசுநாதருடைய சிலுவை 110 கிலோவை இன்னைக்கு வந்து கான்ஸ்டான்டின் நோபல்ல வச்சிருக்கிறாங்க. இயேசுநாதருடைய சிலுவையை தூக்கணும்னு சொல்லல. குற்ற செயல்ல ஈடுபடாம இருக்குங்க. சாராயம் காய்ச்சாதீங்க, நீ கஞ்சா விக்காதீங்க, வேற தொழில் பண்ணாதீங்க. இதையெல்லாம் பார்த்து முகம் பார்த்து கண்டுபிடிக்கிறதா சார் ஒரு தலைவனுடைய குணம். எஸ்டிஎஸ் அதை செய்வார். இன்னைக்கும் திரு RS பாரதி சேர்மனாக இருந்தார். அப்போது கூட பார்த்த உடனே கணிச்சிருவார் இவன் எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆக அந்த கணிப்பு தலைமையிடம் இல்லையா? கணிப்பை விட கணிப்பு கூட நீங்க கட்டி தெளிவிக்குங்க, ஒரு தட்டுல சோறு சாப்பிட்டுக்குங்க, அதை நாங்க விட்டுறோம். ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு யார் யார் என்னன்றத ஒரு அனுமானம் கூடவா செய்ய முடியாது? கண்டிப்பு இருக்கணும்ல, அதுவும் இல்லை. அப்போ நீங்க என்னதான் பண்றீங்க? வெளியில வந்தா தான் இது பெருசா பேசுவீங்களா? கிளாம்பாக்கம் இஷ்யூவை போராட்டம் பண்ணாதான் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுமா? உங்க நோக்கம் என்ன? ஆகவே இதெல்லாம் வந்து ரொம்ப அரசு ரொம்ப முன்னெச்சரிக்கையா நூலில் நடப்பதை போல் ஒரு அரசாங்கம் நடக்க வேண்டும். சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், உள்துறை அமைச்சர் கக்கனை பார்க்கறதுக்கு. ஒன்னும் கிடையாது, அவர் ஒரு டைரி தான் கொடுக்க வந்தாராம். இந்த டைரி எனக்கு எதற்கு, இந்த நாட்குறிப்பு எனக்கு எதற்கு, எனக்கு நான் சாதாரண பேப்பர்லேயே வைத்துக்கொண்டு நான் போவேன்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு அவர் அரசாங்க பஸ்ல ஏறி வருவார் சார். அவரும் உள்துறை அமைச்சர் தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் உள்துறை அமைச்சர் தான். அப்ப என்ன வேறுபாடு? மக்கள் பார்த்துக்கிற மக்கள் பார்க்கட்டும். தினமும் வந்து ஆயிரக்கணக்கான போட்டோக்களை வந்து முதல் பக்கத்துல வந்து எடுத்துக்கிறாங்க. அவர்கள் பின்னணி என்ன, அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா போட்டோ எடுக்க முடியும். அப்ப காவல்துறை விசாரிக்காம எல்லாத்தையும் உங்கள்கிட்ட 2 போட்டோ எடுக்க வச்சா நாளைக்கு நீங்கள் தானே இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒருத்தவங்க வந்து போட்டோ என் பக்கத்தை எடுத்துக்கிறதாலேயே அதுக்கு நான் எப்படி குற்றவாளி ஆகும் சார்? நீங்க குற்றவாளி இல்ல, நீங்க குற்றவாளியா குற்றவாளி இல்லைன்றது வேற. ஆனால் அந்த புகைப்படம் எதை காட்டுகிறதுன்றது மக்களுக்கு நீங்க எப்படி ஒவ்வொருத்தையும் போய் சொல்லுவீங்களா? நான் அப்படி நினைக்கும் போது நான் செய்யல, நான் இப்பதான் நான் வந்து அவன் புனிதன் ஆயிட்டான், அப்போதைக்கு அதை செய்யல, இப்ப செஞ்சுட்டான், அதனால மாட்டிக்கிட்டான், அதனால என் போட்டோவை அழிச்சிருங்கன்னு ரப்பர் வச்சு அழிச்சிருவீங்களா என்ன? அரசியலில் ஒரு தெளிவான கொள்கை, பார்வை, ஒரு தூரத்து சிந்தனை, கழுகு பார்வைன்றாங்களே, ஏன்
அவர் மேலே இருந்துக்கிட்டே 1000 அடி இருக்கிற போது 500 அடிக்கு கீழே எங்கே பாம்பு போகிறது, எங்கே கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வருதுன்னு கரெக்டாக பிடிச்சி தூக்கும் சார். அந்த ஆழ்ந்த பார்வை செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் இருந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் இருந்தது, திரு எடப்பாடிட்டு இருந்துச்சு. 7.5 நீங்கள் கொண்டு வரல. அதுவே அந்த ஆழ்ந்த பார்வைக்கு சில உதாரணங்கள் சொல்லுவார். அம்பாசங்கர் கமிஷன் போட்டாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு நீட்டுக்கு இது வரைக்கும் நமக்கு விதிவிலக்கு இல்லை, எய்ம்ஸ் ஒரு செங்கலை காட்டி கொண்டு வந்தீங்க, ஏன் கொண்டு வந்து அங்கே போராட்டம் பண்ணுங்களேன். 22 நாள் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் ஸ்தம்பிக்க வச்சாங்களே, நீங்கள் என்ன செஞ்சீங்க? அது மாதிரி அணை பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர போது அதிமுக உறுப்பினர்கள் அதை முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்ததற்கு பிறகு நீங்க இந்த 5 ஆண்டு காலத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் எதை செஞ்சீங்கன்னு இப்ப நீ மக்கள்கிட்ட என்ன கேட்க போறீங்க? பிரிவினைவாதம் பேசுகிறார்கள், மதவாதத்தை தூண்டுகிறார்கள். மோடியும் அதிமுகவும் ஒன்று. இந்த புளிச்சமாவே எத்தனை நாளைக்கு நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க? மக்கள் பார்த்துட்டாங்க, சரி இவங்க பேசுகிறாங்க, செய்ய மாட்டாங்கன்ட்டு. சரிங்க சார். இப்போ போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. இதில் வந்து ஒருவேளை வந்து திமுக இருக்க வந்து சில கட்சி தலைவர்களும் தொடர்பு பண்ணால் எந்த மாதிரியான தாக்கங்களை வந்து திமுக அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிக்காது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகுதான் அதை அனுபவிப்பார்கள். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா தம்முடைய என்னைக்குமே ஒரு சாதாரணமாக போகிற போது கூட சிங்கம்தான். சிங்கமே தன் சிங்கக்குட்டியை தூக்குகிற போது அதனுடைய பற்கள் அதனுடைய கழுத்தை கவ்வாது, மெதுவாக தூக்கும். அது மாதிரி தான் ஒரு ஆளுகிற கட்சி திமுக ஆட்சியில் இருக்கிற போது அதே ஆளுகிற கட்சியை சார்ந்த திமுக உறுப்பினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஒரு சிங்கம் தன் குட்டியை அப்படி கவ்வும். இதே ஆட்சி மாறி வந்துருச்சுன்னா ஒரு சிங்கக்குட்டியை, ஒரு மான் குட்டியை ஒரு சிங்கம் எப்படி கவ்வும் அந்த மாதிரி நடக்கும். ஆட்சி மாற வேண்டும். ஏனென்றால் இவங்களை பொறுத்தளவில் எப்போ பார்த்தாலும் திராவிட மாடல், அது மாதிரி சமூக நீதி எல்லாம் இந்த மாதிரி சில சொல்லாடல் வச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தையாலேயே மக்களுக்கு எல்லாமே நடந்துருச்சா? சுபீட்சமாக ஜனநாயகம் பூத்து குலுங்குகிறதா? விலைவாசி குறைஞ்சிருச்சா? சொத்து வரியை குறைச்சிங்களா? எல்லாத்துக்கும் டெல்லியில் பால் போடுறீங்க. 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனால் நாங்கள் சொத்து வரியை ஏற்றினோம். ஏப்பா மின்சார கட்டணத்தை ஏற்றுனீங்க? கர்ம வீரர் காமராஜர் இருக்கிற போது தான் 1 ஜூலை 1957 தான் மின் பகிர்மான கழகம் தமிழ்நாட்டில் உதயமானது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 52% யாருமே எந்த அரசாங்கம் ஏற்றவில்லை. ஏப்பா ஏற்றுனீங்க? இல்லை எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இல்லை அவங்க உதவி இதில் கையெழுத்து போட்டாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சர் 18 கடிதம் போட்டாங்களே மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு, கண்டுக்கிறலையே. அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லை. அக்கறை இல்லாதனால தான் 8,33,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. கடனை வாங்குறதுக்கு எப்படி குறைக்கிறது எப்படின்னு ஒரு குழு, ரகுராம் ராஜன், எஸ்தர், டாஃப்லோ, சாந்த்ரே இவங்கெல்லாம் ஒரு குழு. அந்த குழு எப்பப்பா கூடுச்சு? இது வரைக்கும் கூடவே இல்லை. கூடாததுக்கு எதுக்குப்பா ஒரு குழு? கருத்து சொல்லாததுக்கு எதுக்குப்பா ஒரு குழு? இதெல்லாம் என்ன சார்? ஜனநாயக நாட்டில் ஒரு குறைந்தபட்ச எல்லா இளைஞர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அறிவுஜீவிகள், அதில் எனக்கு மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த அறிவுஜீவிகளை வளப்படுத்தி செழுமைப்படுத்தி ஒரு தொழில் மக்களாக தொழில் ஏன் பண்ணக்கூடியவங்களா கொண்டு வரீங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்கள எங்க மாதிரி திராவிட மாடலை பேசிட்டு இருங்கன்னு கொண்டு வர்றாங்க. அது தவறான பாதை. சரிங்க சார். இது ஒரு புறம் இருந்தாலும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கூட்டணிகள்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லலாம், பாஜகவில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இணைந்திருக்கு. ஏற்கனவே அதிமுகவில் இருந்தார் திரு வாசன் அவர்கள், தற்பொழுது பாஜகவில் சேர்ந்திருக்காரு. இது அதிமுகவுக்கு எந்த அளவு பாதிக்கும் தேர்தலில்? ஏன்னா பாஜகவும் இல்லை, ஏன்னா 2 கட்சிகளுமே இருந்தாங்க அதிமுகவில் ஏற்கனவே, பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ். 2 பேர் வந்து புது அணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஷேர் எப்படி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதிமுக? இல்லையோ சார், நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் அந்த கேள்வியே கொஞ்சம் அப்படியே திருப்பி போடணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நீங்கள தமாகவும் பாஜகவும் சேர்ந்து தானே இருந்துச்சு 2019. என்ன 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டாங்களா? இவங்க 2 பேரும் தானே 2021 கூட்டணி வச்சு சட்டசபை தேர்தலை சந்திச்சாங்க. திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? அப்போ சேர்ந்திருந்தாலும் இல்லை, சேராட்டினாலும் இல்லை. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தமாகவை பொறுத்தளவில் அரசியலில் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2004 வரைக்கும் தமாக 96 ஆரம்பித்து தமாக இருந்தது. புதிய ஜனநாயக பேரவை அவங்கெல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அவங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சி வரப்போதுன்னு உடனே பாண்டிச்சேரியில் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு போய்
காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கிட்டு திரு ஜி.கே. வாசன் நாடாளுமன்ற உறுப்பினர், நியமன உறுப்பினர், அப்புறம் மத்திய அமைச்சர், கப்பல் போக்குவரத்துறை. இப்ப காங்கிரஸ் ஆட்சி போயிருச்சு. மாநிலத்தில் தமாக வலிமையா இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. வலிமை இல்லாத ஒரு தமாக அதிமுகவுடன் கூட்டணி வச்சு நாங்க மத்தியில ஏற்கனவே கேபினெட் அமைச்சரா இருக்க வச்சு பாஜக தலைவர்களை பிடிச்சு நீங்க அதிமுக சொல்லி எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்கன்னு சொல்லிச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருணையின் அடிப்படையில், கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஒரு எம்பி சீட்டை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இல்ல, எதிர்கட்சி ஆயிட்டாங்க. ஆளுங்கட்சியா இல்லாதனால மீண்டும் பாஜக ஆளுங்கட்சியா அங்க இருக்குது, திரும்பவும் வரும்ன்ற நம்பிக்கையில 2027 வரைக்கும் இருக்குது. நாம ஒரு மத்திய அமைச்சரா இருந்துட்டு போமே. அரசியல் கணக்கு தானே சார், காயின் நகர்த்தல் தானே. எனவே அரசியலில் பதவிக்கு வராதவர்கள் வராமலேயே வாழ்ந்து விட்டு போவார்கள். ஆனால் அரசியலில் பதவியை அனுபவித்தவர்கள் ஒரு நொடி கூட அவர்களால் அனுபவிக்காமல் இருக்க முடியாது என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு உதாரணங்கள். ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவான ஒரு முடிவை இப்ப எடுத்திருக்கிறார். என்ன முடிவு? எப்பா எந்த கட்சி வாங்க, ஆனா ராஜ்யசபா சீட்டு மட்டும் இனிமேல் யாருக்கும் தரமாட்டோம், எங்க கட்சிக்கு மட்டுமே என்கிற முடிவை கண்கிட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம். அது மாதிரிதான் வாழ்க்கையும் அரசியலும். இப்ப சொல்லிட்டாரு, நாங்க ராஜ்யசபா சீட்டு யாருக்கும் தரமாட்டோம், கூட்டணி வந்தாவா வர. இதுதான் உண்மையும் கூட. ஒரு கட்சியை கட்டமைப்போடு எப்படி பாதுகாக்க முடியும்? ஜெயலலிதா அப்படி விட்டு கொடுப்பாங்களா? கலைஞர் விட்டு கொடுத்துருவாரா? ஆகவே இது ஒரு பாடம். இந்த படிப்பணியில இருந்து இனிமேலுக்கு அதிமுக நல்லா வரும். அவங்க அதனால வந்தால் பாஜக தனியா போயிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? பாஜக தனியா போட்டோம். நீங்க இந்தியா ஃபுல்லா டெல்லிக்கு ராஜா, தமிழ்நாட்டில் நீங்க யாரு? நீங்கள் யாரு? 3% வாக்கு இருக்குல்ல, இருக்கட்டும். நான் அதைத்தான் சொல்றேன், இந்த 3% வாக்கு சேர்ந்து இருந்தா அதிமுக ஆட்சிகளை வந்திருக்கணும். நான் இப்போ சொல்றேன் சார், நல்ல கேள்வி கேட்டீங்க. 2021 34% அதிமுக வாங்குச்சு, திமுக 37% வாங்குச்சு, 3% தானே குறைஞ்சிச்சு. அப்ப பாஜக 3% இருந்திருந்தா 37% ஆட்சி அமைச்சிருக்குமே. வாங்கி இந்த 3% வாங்கி 37% அதிமுக வச்சு ஆளுங்கட்சி வந்திருக்குமே. பாஜக யாரும் வந்து அதிமுக வந்து வாக்களிக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? அவங்கள பொறுத்தளவுல உள்ளடி அரசியல், அவதூறு அரசியல், மத சித்தாந்தம். நாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம், நீங்க எந்த கோயிலும் கட்டுங்க, நீங்க ஏசுநாதர் கோயில் கட்டுங்க, இஸ்லாமியருக்கு கோயில் கட்டுங்க, ஆனால் அதனால் மக்களுக்கு என்ன பயன்? விலைவாசி குறைஞ்சிருக்கா? பெட்ரோல் விலை குறையுதா? நான் இன்றைக்கும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு பொன்னான பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய். 41 ஆண்டு காலம் நாடாளுமன்ற, நாமெல்லாம் எங்க அப்பா எங்க தாத்தா நாங்க எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் 50 வருஷமா. 50 வருஷம் நாங்க விவசாயம் பண்றது மாதிரி அடல் பிஹாரி வாஜ்பாய் 40 வருஷமா நாடாளுமன்ற உறுப்பினர். பொன்னான திட்டம், தங்க நாற்கர சாலை 28,000 கோடிக்கு போட்டார். எல்லா மக்களுக்கும் அன்னையிலிருந்து தான் ஒரு வளர்ச்சி கிடைச்சது. அப்ப அது மாதிரி பெட்ரோல் 5 வருஷத்துல 37 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனால் நீங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்ததற்கு பிறகு என்ன ஆச்சுங்க? நீங்க மக்களுக்கு கல்வி அறிவு சார், நீங்க சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது 2019 152 பேர் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போறாங்க. ஆனால் 27 முறை ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா குஜராத்தில் 122 பேர் தான். அப்ப கல்வியும் உழைப்பும் பொருளாதாரமும் எங்க இருக்குதோ அங்குதான் வளர்ச்சி. அது தமிழ்நாட்டில் இருக்குது. திராவிட கட்சிகள் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கலாம், எல்லாமே நல்லவர் உத்தமர்னு சொல்லல. ஆனால் இவர்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் நல்லவங்க. அவங்கெல்லாம் சொத்தை கொடுத்து, சர்பிடி தியாகராயர் என்று ஏன் இன்னைக்கும் டி நகர்ல பேர் வச்சிருக்கிறோம், அவரெல்லாம் சொத்தை கொடுத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். ஏன் தந்தை பெரியார் 500 தென்னை மரங்களை வெட்டி போடணும். ஏன்? ஒரு தென்னை மரம் இருந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு காய்க்கும், ஒரு 50 தேங்காய் காய்க்கும். அப்ப 500 எவ்வளவு காய்க்கும்? ஆக அப்படிப்பட்டவர்கள்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் சார். இன்னைக்கு இருப்பவங்கெல்லாம் அது வேறு. ஆக மத துஷ்பிரயோகம் செய்யக்கூடியது, வெறுப்பு அரசியல் காட்டுவது. எல்லா மாநிலத்திலையும் நீங்க ஆட்சிக்கு வரீங்கல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வர முடியல? காரணம் என்ன? இங்கு பகுத்தறிவுவாதி 2. நீ சொன்னா எது சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பகுத்தறிவு இல்லை, ரேஷனல் திங்கிங் இல்லை. அமெரிக்காவில் இவ்வளவு தலைவர்கள் இருந்தாங்க சார். ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் நான் பதவி பிரமாணம் எடுக்கிற போது நான் இதை செய்ய மாட்டேன் என்று கடைசி வரைக்கும் பதவி பிரமாணம் எடுக்காமலேயே இருந்தார், இங்கர்சால், நாடாளுமன்ற உறுப்பினர். ஆக எல்லா பூவும் பூக்கள் தான், ஆனால் எல்லா பூக்கும் மனங்கள் வேறு வேறு. அதே மாதிரி தான் செல்வி ஜெயலலிதா அம்மா ஒரு பெண்ணாக பிறந்து, ஒரு நடிகையாக இருந்து, ஒரு திராவிட கட்சியில் பிராமணர் ஒழிப்பு இயக்கத்தில் பிராமண பெண்மணியாக பிறந்து ஒரு திராவிட கட்சிக்கு மோடியா லேடியா என்று கேட்டது பாருங்க, அது அவர்களுடைய தனித்தன்மை.
ஆளுமை. அது போன்ற தன்மையாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். அதனால் பாஜக இங்க காலூன்ற முடியவில்லை. சரிங்க சார். ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து உறுதி செய்யப்படவில்லை. யார் தங்கள் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமையோ இல்ல மற்ற கட்சிகளோ அறிவிக்கவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி. மிகப்பெரிய கூட்டணி. 2019 அந்த கூட்டணி எப்படி இருந்ததோ, இன்று வரை அப்படிதான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வெற்றி பெற்றார்கள். உங்க கட்சியில உங்க உங்க கூட்டணியிலிருந்து 2 பேர் வெளில போயிட்டாங்க. அதே கூட்டணிய வச்சு, அதே அரசியல் கட்சிய வச்சு இந்த தேர்தல சந்திக்க போறாங்க. ம். கருத்து கணிப்புகள், அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அந்த கணிப்புகள, அந்த கருத்துக்கள எப்படி பார்க்குறீங்க? இல்ல கணிப்புகள் என்னதான் இருந்தாலும் 2011ல செல்வி ஜெயலலிதா அம்மா நாட்டுல முதலமைச்சரா வந்தாங்க. 2016ல வரமாட்டாங்கன்னு கணிப்பு சொன்னாங்க. அந்த கணிப்பை தூக்கி போட்டுட்டு சுக்குநூறு ஆக்குனாங்கல்ல. ஆக கணிப்புகள் என்பது அவரவருடைய பார்வை. நான் கேட்குறேன், விலைவாசி எவ்வளவு ஏறினாலும் மக்கள் திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லுவாங்களா? எல்லா வரியும் ஏத்துன திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? உடனே சொல்லுவாங்க, இது வந்து தேசிய தேர்தல், பிரதமரை தேர்ந்தெடுக்க தேர்தல், பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். இத்தனை வருஷமா பேசிட்டு இருந்தீங்க, ஒத்த செங்கலை காட்டுனீங்க, ஏன் எய்ம்ஸை கொண்டு வந்துட்டீங்களா போராடி? ஏப்பா நீ ஜப்பான் இதுல இருந்து, ஏன்னா இந்தியா முழுவதும் எய்ம்ஸுக்கு நீங்க மத்திய அரசு பணம் தரீங்க, எங்களுக்கு மட்டும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நீங்க வந்து ஜப்பான் நிறுவனத்தோட பண்றீங்களே, இதுவே தவறு. அப்ப அந்த நிறுவனத்தை துரிதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான புரிந்துணர்வு ஒப்பந்தை வெளிவிவகாரத்துறை அமைச்சருடன் தமிழ்நாட்டுக்கு விரைவுபடுத்துங்கள்னு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? அப்போ அது வந்து உங்களுக்கு அது அந்த நலனில் அக்கறை இல்லை. நீங்க கேலோ இந்தியா பண்றது எப்படி? ஏங்க ஹைதராபாத்லேயே அது வந்து நட்டமாயிருச்சே. அப்போ அதுக்கு மட்டும் உங்களால் கொண்டு வர முடியாத கார் பந்தயம் வருத்தது எப்படி? இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு மக்களுக்கு விலைவாசியை குறைப்பது எப்படி? நீட்டை கொண்டு வருவது எப்படி? அது பேச தெரியல. நீங்கள் சொன்னீங்கல்ல, மாதம் ஒரு முறை நீ கேட்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட போகிறாங்க. அது ஜோ பைடனுக்கே கூட தேர்தல் நடக்கட்டும். என் ஊருக்கு பஸ் வரணும், என் வீட்டில் வந்து இந்த கேஸுக்கு மானியம் கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்களா? மாதம் ஒரு முறை மின்வாரிய கணக்கு எடுப்போம். அப்படி எடுத்தால் ஒரு குடும்பத்துக்கு 6000 லாபம் வரும்னு சொன்னீங்க. செய்யலையே சார். இது ஒன்று. கூட்டணியை பொறுத்தளவில் மதிமுக சொல்லுது, எங்களுக்கு சீட்டே வேணாம். சீட்டு வேணான்றது ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கையா சார்? அப்போ நீங்கள் வந்து திமுகவோட சேர்ந்துக்கிட்டீங்களா? மெர்ஜ் ஆயிட்டீங்களா? கலந்துட்டீங்களா? இப்போ என்ன கொள்கை உங்களுக்கு கொள்கை? அப்போது இவ்வளவு முரண்பாடுகள் அங்கே இருக்குது. அழகிரி ஐயா மாற்றப்பட்டதனுடைய நோக்கம், அவர் இரட்டை இலக்கம் கேட்டார். இப்போ அண்ணன் செல்வ பெருந்தகை ஒற்றை இலக்கத்துக்கே ஓகே சொல்லிடுவார். அதனால் அவரை ஓகே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியலை. கமலஹாசனுக்கு இதில் எப்படி? ஏன்னா நேராக எங்களை பார்த்து சேரலை திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய புரிதல். நீங்கள் எங்களை பார்த்தா சேர்ந்தீங்க, திரு ராகுல் காந்தியை பார்த்து தானே சேர்ந்தீங்க. அதனால் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய 9+1 போன தடவை கொடுத்தோம், அதில் இந்த ஒரு சீட்டை மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்துருங்கன்னு அவர் கணக்கு போடுறாரு. இதை அவர் ஒத்துக்குருவாரா? அவர் ஒத்துக்கிட்டா அரை சீட்டு கொடுத்தா கூட இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் இங்கே நீங்கள் மக்களுக்கான திட்டத்தை திமுக செய்யவில்லை. உடனே இது தேசிய தேர்தல். சரி, தேசிய திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு எதை கொண்டு வந்தீங்க, எதை கொண்டு வரல? அந்த பார்வையெல்லாம் கேட்பாங்கல்ல மக்கள். அதனால் கூட்டணி பலமாக இருக்குது, அதனால் நாங்கள் பலமாக இருக்கிறோம், நாங்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் நினச்சா அது தவறான அரசியல் கணக்கு போடுறாங்க. இந்த தேர்தலை அவங்க மண்ணை கவ்வுவாங்க. சரிங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் எப்படி வருது, பிரச்சாரங்கள் எப்படி அமையுது, எந்த கூட்டணி வெற்றி பெறுது, அதெல்லாம் தெரிஞ்சாதான், ஆக்சுவலாக எந்த கூட்டணியில் யார் இடம் பெறுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். கரெக்ட். யார் வந்து வெற்றி பெறுவார்கள், எந்த இடத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நெருக்கத்தில் வரும், தேர்தல் நெருக்கத்தில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.